தங்கம் தங்கம் இதோ வந்துடுங்க. அப்பா என்னப்பா? என்னப்பா கிளம்பிட்டீங்களா? ஆமாப்பா. மாமா 10 மணிக்கு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கு. ஆமாம்மா, ஜெயவேலு சொன்னா. இப்ப என்ன மணி 9 தானே ஆகுது. இப்ப கிளம்புனா சரியா இருக்கும். சரி மாமா. தேன்மொழி, கதிரு புறப்பட்டுட்டீங்களா? ஆமாமா. ஆமா, நீங்க? நான் ரெடி. அத்தை ஒரு நிமிஷம், நான் போய் தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய் தேனு, போற வழியில வாங்கிக்கலாம். இதுக்கெல்லாம் போயிட்டு என்னடா கிளம்பிட்டீங்களா? என்னடா நீ மட்டும் வந்திருக்க, சுகந்தி வரல? அவ அதானே பசங்களை ஸ்கூல்ல விடுறதுக்கு போயிருக்கா. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அவங்க அம்மா அப்பா நம்ம வீட்டுக்கு வரதா சொல்லிருக்காங்க. அப்போ சுகந்தி எங்க கூட டாக்டர் கிட்ட வரலையா? தெரியல அண்ணி. பாத்தியா தேனு, இவன் பொண்டாட்டி குழந்தைங்களை பெத்துக்கும் போது உண்டாயி பிரசவம் பார்த்து வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நாயா பேயா எவ்வளவு அலைஞ்சிருப்ப நீ. இப்ப நீ உண்டா இருக்கிற, ஹாஸ்பிட்டலுக்கு முதல் தடவையா போக போற, உன் கூட துணைக்கு வரணுன்ற எண்ணம் அவளுக்கு தோணல பாத்தியா? ஏண்டா? சரி, அவ வரலன்னா என்ன, என் பொண்டாட்டி குழந்தை பெத்துக்க மாட்டாளா? நாம எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வா. என்னது, நாமெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்? ஆமாப்பா. நான் எப்படா அவங்க கூட வரேன்னு சொன்னேன்? அப்பா எனக்கு ஒரு முக்கியமான வேலை கமிஷனர் ஆபீஸ்ல இருக்குது, நான் போயிட்டு வரேன். நீங்க போயிட்டு வாங்க. தங்க வரமா? சரிங்க. என்னம்மா அப்பா எப்படி சொல்லிட்டு போறாரு? ஆமாப்பா, அப்பா நேத்தே கமிஷனர் ஆபீஸுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தார்ப்பா. அண்ணே, எனக்கும் டைம் ஆச்சு, வரட்டுமா? டேய் நில்டா, நீ எங்கடா போற? என்னண்ணே இப்படி கேக்குற? கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரியில ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு நான் உன் கூட வர முடியுமா? சரிம்மா, நான் போயிட்டு வரேன். டேய் டேய், கதிரு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோவில்ல கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும்பா. இருக்கட்டும், நாம இப்ப ஹாஸ்பிட்டல் தானே போறோம், கோயிலுக்கா போறோம்? கதிரு, அது உன் பொண்டாட்டி முழுகாம இருக்கான்னு தெரிஞ்ச உடனே இவளுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கிற வரைக்கும் வாரம் வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டேன்பா. அப்போ நீங்களும் வரமாட்டீங்களா? இல்லப்பா. இல்லம்மா, என்ன எல்லாரும் விளையாடுறீங்களா? ஏன்பா கோவப்படுற? ஆளாளுக்கு ஒரு வேலை. இந்த ஜெயவேலுவும் கூட அனுப்பலான்னு பார்த்தா அவனை உங்க அப்பா கோவில் தர்மகர்த்தாவை பார்க்கணும்னு அனுப்பிச்சிட்டாரு. இந்த கோமலவல்லி மருதாணி பறிக்கணும்னு போனா இன்னும் ஆளையே காணும். இந்த அருக்காணி இருக்காளே, அவ காலையில போனவ, இப்ப வரைக்கும் ஆளை காணும். அதான் இந்த ரங்கண்ண பண்ணையில இருக்காரு. இந்த 8 எழுத்து வந்து அவன் மூக்குப்பொடி வாங்க போயிருக்கானா? கதிரு, போதுமா, போதும், எதுவும் பேசாதீங்க. மொத்த குடும்பமும் ஒன்னா என் கூட ஹாஸ்பிட்டல் வர மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இப்ப அவங்க உங்க வேலை பார்க்க போறீங்க இல்ல? எங்களுக்கும் தெரியும் எங்க வேலை எப்படி பாத்துக்கணும், எங்களுக்கு தெரியும். ஹாஸ்பிட்டல் போற வழியும் தெரியும், நாங்க போய்க்கிறோம். போதுமா? இல்ல வா, இல்ல வால. அத்தை போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாடா. அவன் கொஞ்சம் சூடா போறா, அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்து. என்ன? போயிட்டு அவ்வளோ அளவுக்கு வேலை இருக்கும், பெருசா வேலை. என்னங்க என்னங்க, என்ன ஏங்க இப்படி கோவப்படுறீங்க? என்னன்னு சொல்லு. இல்ல, மனசு சரியில்லை, சாமி கும்பிட்டுட்டு போலாமே. சரி வா. அக்கா. என்னங்க சக்தி? சக்தி, நீயாவது ஹாஸ்பிட்டல் துணையா வரியா? சரி சரி, வண்டியில ஏறு. ஐயோ, நான் எப்ப உங்க கூட வரேன்னு சொன்னேன்? அம்மா தண்ணி பாட்டில் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. இந்தங்கா. அக்கா ஒரு நிமிஷம். சக்தி, நான் வரேன்க்கா. என்ன சிரிப்பு? நீயாவது ஹாஸ்பிட்டலுக்கு வரியா இல்ல உனக்கு பதிலா நான் போய் வைத்த காமிக்கிட்டமா? இன்னைக்கு நேரமே சரியில்லை. ஒத்தராவது ஹாஸ்பிட்டலுக்கு துணையா வராங்களா பாரு. தென்னு, இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும். நேரம் உங்க அம்மா வீட்டுக்கு போய் நாளைக்கு டாக்டர் கிட்ட காமிச்சுக்கலாம்.
சரிங்க, நான் போய் அத்தை கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஒன்னும் சொல்ல வேண்டாம், நான் சொல்லிக்கிறேன். ம். வா. என்ன தம்பி, கோயில் ஆபீஸ்ல பேசாம இங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க? இல்ல அப்பா இதை உங்ககிட்ட தனியா சொல்லிட்டு வர சொன்னாரு. சொல்லுங்க தம்பி. இந்த தடவை நவராத்திரி விழாக்கு அப்பா வரமாட்டாரு. என்ன சொல்றீங்க? அது நம்ம கோயிலோட முக்கியமான விழாவாச்சே. அதுக்காக தான் என்ன வந்து உங்களை மீட் பண்ணி பேச சொன்னாரு. நவராத்திரி விழா ரொம்ப சிறப்பா நடக்கணும், அதுல எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம எவ்வளவு பணம் வேணாலும் அப்பா வந்து வாங்கிங்கன்னு சொன்னாரு. போலீஸ் ப்ரொடக்ஷனுக்குலாம் அப்பா சொல்லிட்டாங்க. அதெல்லாம் சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம அப்பாவுக்கு பதிலா கதிர்வேல் அண்ணனே முன்னே நின்று எல்லாத்தையும் தலைமை தாங்கி நடத்துவாரு. என்ன தம்பி, அப்பாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவர் மனசுதான் சரியில்லை. சரிங்க, நான் சாமி கும்பிட்டு கிளம்புறேன். சரிங்க தம்பி. என்ன தம்பி, கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தீங்களா? பெரிய இடத்துல பிறந்துட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப கோவப்படுறீங்களாமே. கோவமா? நானா? நான் எந்த விஷயத்துக்கு கோவப்பட்டேன்? நீங்க வந்து விசாரிக்கிறீங்க. நீங்களும் நானும் பேசுறதுக்கோ பழகிறதுக்கோ எந்த ஒரு காரணமும் கிடையாது. அப்புறம் என்ன, கிளம்புங்க. நில்லுங்க தம்பி, என்ன இப்படி சட்டுன்னு கோவப்படுறீங்க? உங்க தங்கச்சி என் வீட்டுல தான் இருக்கா, அத மறந்துட்டு பேசுறீங்க? உங்க தங்கச்சி என் வீட்டுல தான் இருக்கா, அத மறந்துட்டு பேசுறீங்க? தம்பி, நானே உங்களை பார்க்கணும்னு இருந்தேன். எதுக்கு? எல்லாம் உங்க கல்யாண விஷயமாதான். அது என்ன தம்பி, டாக்டர் மாப்பிளைக்கு டாக்டர் பொண்ணே வேணும், இன்ஜினியர் மாப்பிளைக்கு இன்ஜினியர் பொண்ணே வேணும், கலெக்டர் மாப்பிளைக்கு கலெக்டர் பொண்ணே வேணும், வக்கீல் மாப்பிளைக்கு வக்கீல் பொண்ணே வேணும். அப்புறம் மத்த பொண்ணுங்களெல்லாம் யார் கல்யாணம் பண்ணிக்கிறது சொல்லுங்க? கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஏன் கல்யாணம் ஏன் விருப்பம் இத பத்தி பேச என்ன பெத்தவங்களுக்கே உரிமை இல்லாத போது நீங்க யார் இத பத்தி பேசுறதுக்கு? என்ன தம்பி சட்டுன்னு நீங்க யாருன்னு கேட்டுட்டீங்க? நான் உங்களுக்கு உறவு. எந்த வகையில? உத்தரா வகையிலயா? அதுக்கும் முன்னாடி நம்ம உறவுக்கு ஒரு ரத்த சரித்திரமே இருக்கு. தெரியாத உங்களுக்கு? தெரியும், நல்லா தெரியும். உங்களை விட்டு எப்படி விலகி இருக்கணும்னு எங்க அப்பா அம்மா நல்லாவே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமா, நான் வேணான்னு சொன்ன பொண்ணை என் தலையில கட்டுறதுக்காக நீங்க இங்க வந்து பேசுறீங்கன்னா தப்பு எங்கேயோ நடந்திருக்கணும். இல்ல தம்பி, தப்பு எங்கேயோ நடக்கல, ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக நானாதான் இதெல்லாம் பேசுறேன். நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நான் ஒன்னும் உத்தரா கிடையாது. உங்க அறிவுரை உபதேசம் இதெல்லாம் அவளோடய நிறுத்திங்க, சரியா? என்கிட்ட வேணாம். போ மாப்ள போ, அருக்காணிய கல்யாணம் பண்ணாம நீ எங்க போறேன்னு பாக்குறேன். என்னங்க இப்படி சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல ஏன் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு உம்முன்னு உட்கார்ந்திருக்கீங்க? உம்முன்னு இருக்காம எத்தனை வருஷம் கழிச்சு மெதுவா மெதுவா எத்தனை வருஷம் கழிச்சு நீ உண்டா இருக்க? எவ்வளவு சந்தோஷமான விஷயம். அது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு துணையா வாங்கன்னு கூப்பிட்டா ஒருத்தரும் வரமாட்டாங்க. என்னைக்கு இல்லாம அப்பா என்னடா கமிஷன் ஆபீஸ் போறேன்றாரு, அம்மா கோயிலுக்கு போறேன்றாங்க, சக்தி வரமாட்டேன்றா. இந்த சுகந்தி அவ என்னடா என்னமோ அப்பா அம்மா வராங்களா, வீட்டுல கவனிக்கிறது ஆள் இல்லையா? அந்த ஜெய்வேலு முத்துவேலு என்னடா கார்மெண்ட்ஸ்ல மீட்டிங்ன்றான், ஜெய்வேலு கோயில் தர்மகர்த்தாவை பார்க்க போயிட்டாராம். கொட்டி போட்ட பூனை மாதிரி வீட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருப்பாங்க அந்த கோமல விளத்தை. அவங்களுக்கு அந்த அரக்காணிக்கு தலைமொழிக்கு விடுற வேலையா. இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நீ ஓடி போய் உதவி செய்யறல, நமக்காக வர்றாங்களா பாத்தியா? இவங்க எல்லாருக்கும் வடிச்சு கொட்டுறல, அதான்
உன்னை பார்த்தா அவங்களுக்கு இலக்காரம். சரி, உன்னை பார்த்தா இலக்காரமாவே இருக்கட்டும். நான் வரேன்ல, எனக்காக வரலாம்ல. என்ன பார்த்தா இல்ச்சுவாய் மாதிரி தெரியுதா? வச்சுக்கிறேன் எல்லாரையும். இல்ல, இப்ப எதுக்கு சிரிக்கிற? ஏன் வேதனை உனக்கு சிரிப்பா இருக்கா? இல்லைங்க, இது இவ்வளவு வேதனைப்பட வேண்டிய விஷயமே இல்ல. என்ன சொல்ற? பின்ன என்னங்க, இத்தனை நாளா எனக்கு ஒரு தலைவலி காய்ச்சல்னா கூட அத்தையவோ சுகந்தியவோ இல்ல சக்தியவோ இல்ல எங்க அம்மாவை ஊர்ல இருந்து வர வச்சு என்ன அவங்க கூட ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு நீங்க உங்க வேலையை பார்க்க போயிடுவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு குடும்பம்னா என்ன, பொண்டாட்டி புள்ளன்னா என்னன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இப்ப யாருமே துணைக்கு வராம ஆளுக்கு ஒரு காரணத்தை சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாங்க. அது புரியாம நீங்க புலம்பிட்டு இருக்கீங்க. ஆமாமா, இப்பவும் என் மேல பழிய போட்டு நீ அவங்கள காப்பாத்துற. இதுல காப்பாத்துறதுக்கு என்னங்க இருக்கு? இப்பவாவது புருஷனா லட்சணமா ஹாஸ்பிட்டலுக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. நான் என் கடமை செய்ய எப்பவுமே நான் தயங்கினது இல்ல. இங்க சரளா யாருமா? என்ன நான் தான் சிஸ்டர். சக்தியாவது உனக்கு துணைக்க வந்திருக்கலாம்ல. அம்மா தேனு, என்னங்க கையெடுங்க. அட இருக்கட்டும். சும்மா இருங்க, ஒழுங்கா உட்காருங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கோன்னு ஞாபகம் இருக்கட்டும். சரி சரி, நம்ம வீட்ல இருந்து கிளம்பும்போது சக்தி ஏதோ காதல குசு குசுன்னு சொன்னால, என்னது அது? நீங்க அவசியமா தெரிஞ்சுக்கணுமா? ஆமா, சொல்லு. செக்கப் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு என் வயித்துல வளர்றது ரெட்டை புள்ளன்னு சொல்லி அவளை சந்தோஷப்படுத்தணும்னு அவ சொல்லி அனுப்பிச்சா. ரொம்பதான் பேராசை அவளுக்கு. அவளுக்கு பேராசையோ இல்லையோ, அப்படி ரெட்டை பிள்ளையா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உண்மையில உனக்கு ரொம்ப சுயநலம் தான். என்ன சொல்றீங்க? ஆமா, நீ ரெட்ட குழந்தை எதிர்பார்க்கறது இன்னொரு பிரசவ வேதனை வேணாங்கிற சுயநலம் தானே? சத்தியமா அப்படிலாம் இல்லைங்க. ஒரு சின்ன எதிர்பார்ப்பு, ஆசை. மத்தபடி எனக்கு எத்தனை தடவை பிரசவ வலி வந்தாலும் அது நான் சந்தோஷமா தாங்கிப்பேங்க. எனக்கு சந்தோஷம் தாங்க. தேன்மொழி யாருமா? நான் தான்மா. பேசுறத நல்லா பேசிட்டு வேடிக்கை என்ன பாத்துட்டு இருக்கீங்க. எந்திரிங்க, வர வாங்க போலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். வாங்க தேன்மொழி, வாங்க. வணக்கம் டாக்டர். உட்காருங்க சார். அப்புறம் எப்படி இருக்கீங்க தேன்மொழி? நல்லா இருக்கேன் டாக்டர். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்க. உங்க யூரின் ரிப்போர்ட்டை பார்த்தேன், பாசிட்டிவ்னு வந்திருக்கு. நீங்க கன்சீவா இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. தேங்க்ஸ் டாக்டர். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? இத்தனை வருஷம் குழந்தை இல்லாம இருந்திருக்கீங்க. அந்த கடவுள் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. அவருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. அப்புறம் தேன்மொழி, உங்களுக்கு எத்தனை நாள் தள்ளி போயிருக்கு? அது என்னையோட 13 நாள் டாக்டர். சரி வாங்க, ஒரு செக்அப் பண்ணிடலாம். சரிங்க டாக்டர், போயிட்டு வந்துடுறேன். போயிட்டோம். நோ ப்ராப்ளம், எல்லாம் நார்மலா இருக்கு. தேன்மொழி, லேட் பிரெக்னன்சிங்கிறதுனால நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சரிங்க டாக்டர். நிறைய ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் நான் கொடுக்கிற மெடிசின்ஸ் எல்லாம் ரெகுலரா சாப்பிடுங்க. சரி. உங்களுக்கு மெடிசின்ஸ் ஏதாவது அலர்ஜி இருக்கா? அலர்ஜியா? அதான் மருந்து ஏதாவது உன் உடம்புக்கு ஒத்துக்காத இருக்கான்னு கேக்குறாங்க. ஓஹோ, ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல டாக்டர். சரி, ஓகே. டாக்டர், எனக்கு ரெட்டை பிள்ளை பிறக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா?
ஏன் ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாம இருந்ததுனால ஒரே பிரசவத்துல ரெட்டை குழந்தை பெத்துக்கணும்னு ஆசையா இருக்கா? அப்படியெல்லாம் பிறக்க வாய்ப்பே இல்ல. முதல்ல இந்த குழந்தைய நல்லபடியா பெத்து சந்தோஷமா இருங்க. ஓகே? சரி டாக்டர். தேங்க்ஸ் டாக்டர். என்னாச்சுங்க? சந்தோஷமா தானே வந்தீங்க? வீட்டுக்குள்ள வந்த உடனே ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது துணைக்கு யாருமே வரலையே, அது நினைச்சா மனசுக்கு வேதனையா இருக்கு. ஐயோ ஏங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் ஹாஸ்பிட்டலே உங்களை சமாதானப்படுத்திட்டேன்ல. நீ என்னதான் சமாதானப்படுத்தினாலும் டாக்டர் பார்த்துட்டு வந்ததும் என்னாச்சு ஏதாச்சுன்னு யாராவது ஒருத்தராவது வந்து கேட்டாங்களா? ஏன் கேட்கல? நான் தான் இருக்கேன்ல. சக்தி சொல்லுங்கக்கா, டாக்டர் என்ன சொன்னாங்க? கன்ஃபார்ம் தானே? ஆமா சக்தி, எல்லா செக்கப்பும் பண்ணிட்டு கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி டபுள் பேபியா சிங்கிள் பேபியா? எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டேன். அதை அந்த கடவுள் நிறைவேற்றி வச்சுட்டாரு. எனக்கு ஒரு குழந்தையே போதும். ஏமா அவன் இன்னொன்னு கொடுத்தா வேண்டான்னு சொல்லிடுவியா? ஐயோ அப்படிலாம் இல்ல அத்தை. ராசாத்தி. அப்பா அத்தை, நேத்து நீங்க கோவிலுக்கு போனீங்களே, தரிசனம் நல்லா இருந்ததா? யாருமா போனா? என்னத்த சொல்றீங்க? ஆமாம்மா, நாங்க யாரும் எங்க வேலையா போல, உங்களுக்கு gift வாங்க தான் போனோம். என்னப்பா சொல்றீங்க? எங்களுக்கு கிஃப்ட் வாங்க போனீங்களா? ஆமாண்ணே. அண்ணி கன்சீவா இருக்காங்கங்கிற நல்ல செய்தி சொன்ன உடனே நாங்க எல்லாரும் ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும்னு சக்தி சொன்னா. அதான் உங்களை தனியா ஹாஸ்பிட்டலுக்கு அமிச்சிட்டு நாங்க எல்லாரும் கிஃப்ட் வாங்க போனோம். நீ என்னடானா உன் மாமியார் வீட்டுல போய் உட்கார்ந்துட்ட. பரவாயில்ல தேன்மொழி, இந்த மாதிரி நேரத்துல உங்க அம்மா வீட்டுக்கு போறது நல்லதுதான். ஆனா நாங்க தான் பரிசெல்லாம் வச்சுக்கிட்டு உனக்காக காத்துக்கிட்டு இருந்தோம். ஏ சக்தி, இதெல்லாம் உன்னோட ஐடியாவா? ரொம்ப நல்லாதான் இருக்கு. என்னதான் புலம்ப வச்சுட்ட. உன்கிட்ட இந்த மாதிரி நிறைய சஸ்பென்ஸ் இருக்கும் போல இருக்கு. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குன்னு நினைக்கிறேன். சஸ்பென்ஸோட நேர்த்திக்க சக்தி, ஷாக் எதுவும் கொடுத்துடாத, அதை எங்களால தாங்கிக்க முடியாது. சரி சரி, யார் யார் என்னென்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களோ சீக்கிரமா கொடுங்க. நீ எதுக்கு நான் இப்ப அவசரப்படுற? அவசரம் இல்லடா, ஒரு ஆர்வத்துல கேக்குறேன். நீ ஆர்வப்பட்டு ஒன்னும் நடக்க போறது இல்ல. நாங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எல்லாம் அன்னிக்கும் பிறக்க போற குழந்தைக்கும் தான். நீங்க உங்க கிஃப்ட கொடுங்க. இல்ல இல்ல, முதல்ல உங்க அப்பா தான் கொடுக்கணும், அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் கொடுங்க, கடைசியா நான் கொடுக்கறேன். அப்படியா? சரி சரி, நானே ஆரம்பிச்சு வைக்கிறேன், கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். தென்மொழி, இது நான் போட்ட யூனிஃபார்ம். இதை என் பசங்கள்ல யாராவது போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டம்மா, ஆனா அது நடக்கல. உனக்கு பிறக்க போற குழந்தை ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி, அதை ஐபிஎஸ்க்கு படிக்க வச்சு பெரிய போலீஸ் அதிகாரி ஆக்கணும். என் பேரனோ பேத்தியோ இதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள நடக்கணும், அதை என் கண்ணால பார்க்கணும். அது உன் நினைப்புல இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ட்ரெஸ்ஸை உனக்கு கொடுக்கறேன். செய்வியா? கண்டிப்பா செய்வேன் மாமா. இந்தாம்மா. வாங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லபடியா பிள்ளைய பெத்து கொடுமா. தேங்க்ஸ் மாமா. டேய் முத்துவேலு, அப்பா உன்னோட கிஃப்ட குடுறா. சரிப்பா. அண்ணி, அது ஜெய்வேல் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு புக் பிரசன்ட் பண்ணதா சொன்னா. ஆனா இது சுக பிரசவமோ குழந்தை வளர்ப்புங்கிற புத்தகம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ணி. இந்தாங்க. தேங்க்ஸ் தம்பி. தேன்மொழி,
என்னதான் அண்ணாச்சி என்ன வெட்டி வெட்டி விட்டாலும் நான் ஒட்டி ஒட்டி வர்ற மாதிரி இந்த குங்குமப்பூல இருக்கிற ரத்தின சிவப்பு உன் குழந்தையோட உடம்புல ஒட்டி பிறக்கணும்னு. இந்தா இத தினமும் பால்ல கலந்து குடிய. தேங்க்ஸ்மா. அம்மாடி இந்தா. அண்ணி, மதர்ஸ் ஹெல்த்துக்கு தேவையான விட்டமின்ஸ் டேப்லெட்டு சிரப்பு எல்லாமே இதுல இருக்கு. மறக்காம சாப்பிடணும், சரியா? அது மட்டும் இல்லாம குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னா மதர்ஸ் ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஓகே? கண்டிப்பா சாப்பிடுறேன் தம்பி. தேங்க்ஸ் தம்பி. சக்தி, நீ ஏன் பேசாம இருக்க? நீ என்ன gift கொடுக்க போற? ஒரு நிமிஷம் என்னாச்சு? அக்கா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உறவுகளை விட மிக முக்கியமான உறவும் முதல் உறவும் தொப்பில் கொடி உறவுதான்க்கா.